அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புதிய கட்சிகள் அதிமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பாமகவிற்கு 30 தொகுதிகள், அதிமுக தற்பொழுது கூட்டணியை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் பாமகவிற்கும் தேமுதிகவிற்கும் கூட்டணி அழைப்புதல் பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது தமிழக வெற்றி கழகம்தான். 45 முதல் 50 தொகுதிகள் வரை அதிமுக கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் தற்பொழுது நீதிமன்ற வழக்கில் விஜய் அவர்களுக்கு சாதகமாக சிபிஐ துறையினர் இந்த வழக்கை விசாரணை செய்யலாம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீர்ப்பை வழங்கியுள்ளார். ஒட்டுமொத்தமாக விஜய்வுக்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றே இதை நம்மால் கூற முடியும். ஆனால் இதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவின் தலைமையில் விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தற்பொழுது பாஜக விஜய் அவர்களுக்கு உதவிகளை செய்துள்ளது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவின் மெகா கூட்டணி 30 முதல் 55 தொகுதிகள் வரை ஒட்டுமொத்தமாக கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்ற தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் நிச்சயம் திமுக ஆட்சியே இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும். ஏனென்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்தும் கூட பறிபோகலாம் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கான வெற்றி என்பது இன்னும் 7 மாதத்தில் தமிழக மக்கள் கொடுப்பார்கள். கடந்த 6 மாதங்களாகவே தமிழகம் முழுவதும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்பொழுது அதிமுக தலைமையில் விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தால் மிக சிறப்பான வெற்றியை ஏற்படுத்துமா என்பதை பொதுமக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைத்தால் துணை முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்கலாமா வேண்டாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.